வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு 2026ல தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே இந்த 2026ல தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு பகவானோட அதிபதி இந்த 2026ல உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த 2026ல அற்புத பலன்கள் கண்டிப்பா கொடுக்குங்க. இந்த 2026ல கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போகுது. தடப்பட்ட காரியங்கள் செல்வாக்கு நிலை எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உயர போகுதுங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் குரு பகவான் இந்த 2025ல மிதுன ராசியில பகை பெற்று இருந்தது. இப்ப இதே 2026 மார்ச் மாசத்துக்கு மேல பாத்தீங்கன்னா தனக்கு பிடிச்ச வீடான கடக ராசியில உச்சம் பெறார். அதாவது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பா ஒரு மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2025ல பாத்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் அதிகமா கொடுத்துட்டு இருக்குங்க. எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுல அடிக்கடிக்கு மாத்தி மாத்தி உடம்பு சரியில்லாம போயிருக்கும். நீங்க சம்பாதிக்கிற பணம் ஹாஸ்பிட்டலுக்கு விரயங்கள் பண்ணியிருக்கும். அதே இந்த 2026 குரு 8ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஒரு புத்துணர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த 2026 உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழில் இல்லாம கண்டிப்பா சும்மாவே இருந்திருப்பீங்க. நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா ஏதோ கடமைக்கு வேலைக்கு போகணும், வெளிநாடு பயணங்கள் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்த முடியாத சுச்சுவேஷன் இருந்திருப்பீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்த முடியாம இருந்திருக்கும். அது அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாடு பயணங்கள் இல்லை சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு மாறுறது, சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அவங்களுக்கு கூட ஒரு முழு வாய்ப்பு பயன்படுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா இருந்திருக்கும். இந்த 2026ல வெளிநாடு பயணங்கள் பாத்தீங்கன்னா ஒரு சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா சம்பளத்துக்கு வேலைக்கு போட்டிருப்பீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கும், மேல் அதிகாரிகளோட சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கும் இப்ப கண்டிப்பா இந்த ஆண்டு உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அமைச்சு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம குடும்பத்துல பண கஷ்டம், கடன் சுமை, ஒருத்தர் நம்பி போயிருந்திருப்பீங்க, அவங்க உங்களை ஏமாத்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த 2026 தக்க பதிலடு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கடன் தொலைகள் உங்களால பாத்தீங்கன்னா கடன் 2 ரூபா சார், நான் கடன் 2 ரூபா கட்டினேன், மறுபடியும் கடன் வாங்கதை பார்த்ததை தவிர என்னால கடன் முழுமையா கட்ட முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த 2026 ஆண்டு முதல் மாதத்திலிருந்தே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வருமானம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். அதுல கடன் சுமை உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி ஒருத்தரை நம்பி நீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பீங்க. அதை ஜாமீன் கையெழுத்து போட்டு அவரு உங்களை ஏமாத்திருக்கலாம். பட் அந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனையா இந்த 2026 உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா பொருளாதாரம், ஒரு சொந்த பந்தத்துக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்க ஒரு சவால் விட்டு பண்ணக்கூடிய ஒரு ஆண்டா இது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். நிறைய பேர்த்துக்கு 2025ல சொந்த பந்தங்களா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு கிட்ட நம்ம சில டயத்துல அவமானப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்ததை உங்களுக்கு இந்த உறவு முறைகளாகவும் ரத்த சம்பந்தப்பட்ட சொந்த பந்தத்துக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நடந்திருக்கும். அதே இந்த 2026ல உங்களுக்கு உங்க ராசி 8ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுதும், அது மட்டும் இல்லாம 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில கேது பகவான் இருக்க போறாரு. அது இல்லாம 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, எதா இருந்தாலும் ஒரு பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா வாகன அமைப்பு, நிறைய பேர் வாகனத்துல நிறைய விபத்துகள் ஆயிருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளால விற்கவும் முடியாம வாங்க முடியாம எப்பவுமே அந்த வாகனத்துல பழுது அடைஞ்சிருக்கு ஒரு ஏதாவது ஒரு ரிப்பேருங்கிறது வச்சுட்டே இருந்திருக்குங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா
இந்த வாகன மாற்றங்கிறது இந்த 2026 உங்களுக்கு இருக்க போது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராவல்ஸில் வச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வாங்குறதுக்கான ஒரு அமைப்பாகவும் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வந்து சொந்தமாக தொழில் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த 2026 சொந்த தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட கை கட்டி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த 2026 உங்களுக்கு கிடையாது. அதனால் நீங்கள் வந்து துணிஞ்சு நீங்கள் வந்து சொந்த தொழிலுங்கிறத ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் வந்து பார்ட்னர் போட்டு பண்ணிகிட்டு இருக்கேன், அவர் விட்டுட்டு நம்ம தனியாக வந்து நம்ம தொழில் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக நீங்கள் வந்து சொந்த தொழிலுங்கிற தாராளம் ஆரம்பிக்கலாம். அடுத்து மற்றவங்களை சார்ந்தோ மற்றவங்களை நம்பி இறங்காமல் நீங்கள் சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 2026 உங்களுக்கு கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வீடு கட்ட வேண்டிய யோகம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆடம்பர வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே இருக்கும். போராடக்கூடிய ஒரு தன்மை எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த போராடுனா கூட நமக்கு வந்து பலன் இல்லாமல் இருந்திருக்கும். அதுக்கான பலன் இந்த 2026 கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் அது கிடைக்கும். அதனால் வந்து இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் நீங்கள் முழுமையாக இந்த 2026 நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி இப்போ இத்தனை நாளாக வந்து 7ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ மார்ச் மாதத்தில் வந்து 8ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அப்படி 8ஆம் இடத்துல வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமண யோகங்கிறது தடங்களாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், நிறைய பேர் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பீங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. அவங்களுக்குமே கூட இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையில் அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்க போது. நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த பந்தத்துக்குள்ள ஒரு அரவணைப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. கன்சீவாய் நிறைய பேர்த்துக்கு அபார்ட் ஆகிருக்கும். குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்டங்கள் கொடுத்துருக்கும். தனுசு ராசி பொறுத்தளவில் அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் கூட இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கொடுத்துருக்கும். ஆனால் இந்த 2026 குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுத்து நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாகவும் இந்த 2026 உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்தது வந்து நிறைய பேர்த்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தருக்கு நம்பி போனால் கூட நமக்கு ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே உருவாயிருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2026 ஒரு அற்புத பலன்கள் கொடுக்கும். அது இல்லாமல் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய அம்மா வகையில் வர வேண்டியக்கூடிய பூர்வீக சொத்துக்களாக இருக்கட்டும், அப்பா வகையில் வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் இழுப்புறியாக கூட இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த 2026 அந்த பூர்வீக தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலகி அந்த பூர்வீக சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த 2026 கண்டிப்பாக இருக்கும். மாணவ செல்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதினாவோ ஒரு இன்டர்வியூக்கு போனாலோ இல்லை கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் குடும்பஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்க போகிறாரு. அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் படித்து தகுந்துக்கான வேலை கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். இது வந்து நம்ம ஒரு பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இப்போ நடக்கக்கூடிய திசாபுத்திகள் உங்களுடைய கிரகணங்களோட அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு ஆரம்பத்தில் நீங்கள் அதை பார்த்து சரி பண்ணி அதனோட வழியில் நீங்கள் போகும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கைங்கிறது அமையும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே அமையும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி நீங்கள் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சு அதனோட வழிகள் போங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முழு விளக்கங்கிறது நான் தரேங்க. எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.